நீங்கள் காம் பர்சனா, வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டாங்க சைக்கலாஜிக்கலி. இப்போ நிறைய பேர் ஆல்ரெடி சர்வீஸில் இருக்காங்க, நீங்கள் வந்து என்ன புதுசாக சேஞ்ச் பண்ணிட போறீங்க. ஒரு விஷயம் அவங்க கேட்டு தெரியலன்னு சொன்னதுக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டது வந்து, ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஓகே இந்த மாதிரி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜர்க் வந்தாலும் டெலிவர் பண்ணிட்டு போனாலும் அங்கே இன்டர்வியூ போர்டில் போய் ஃபியூ சர்ப்ரைசஸ் இருக்க தான் செய்யும். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னோட வணக்கம். என் பேர் மந்தாகினி. நான் 2019 டெப்டி கலெக்டராக செலக்ட் ஆனேன் குரூப் 1 எக்ஸாமினேஷனில். இன்டர்வியூவில் பேசிக்கலாக என்ன ப்ரிப்பேர் பண்ணோன்னு பார்த்தா நம்ம பயோடேட்டா அதுதான் பேஸ். அதை பேஸாக வச்சுட்டு என்ன அதுலேருந்து ஒரு பில்டப் ஆகிற கொஷின்ஸ் தான். நம்ம என்ன சொல்கிறோமோ நம்ம வாயிலேருந்து வர அடுத்த கேள்வி தான், அடுத்த வார்த்தை தான் அடுத்த கேள்வியாக வரும். அதுதான் இன்டர்வியூவோட மெத்தடே. ஸோ அதனால ஃபஸ்ட்டு போயிட்டு என்ன பயோடேட்டாலேருந்து என்னெல்லாம் பாசிபிள் கொஷின்ஸ் அதெல்லாம் ஆஸ்பெக்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆனாலும் எவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் அங்கே இன்டர்வியூ போர்டில் போய் ஃபியூ சர்ப்ரைசஸ் இருக்க தான் செய்யும். ஃபீமேல் மெம்பர் இருந்தாங்க அண்ட் ஆல்சோ அதுவும் ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரி யூஸ்வலாக மார்க் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது எல்லாமே ஜென்ஸாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணிவிட்டு தென் மற்ற ஜென்ஸ் எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் உட்காரலாமா அப்படின்னு கேட்டு அவங்க உட்கார சொன்ன பிறகு உட்காரணும் தான் ஜென்ரலாக இது பண்ணியிருப்போம். நம்ம ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே போகும்போதே வந்து லேடி மெம்பர் இருந்தாங்க. எனக்கு அது டக்குன்னு தோணவே இல்லை. அவங்களுக்கு தனி விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு விஷ் பண்ணணும்னு சொல்லி அது ஒரு என்டர் ஆனோன்னு ஒரு வாட்டி ஜர்க் ஆகி இவங்க இருக்காங்களே இவங்களுக்கு சொல்லணுமே அப்படின்னு சொல்லி ஏதோ நம்ம ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு அடுத்த வாட்டி போகும்போதுமே ஒரு லேடி மெம்பர் இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரிக்டாக இதுதான் பண்ணும், நாக் பண்ணிட்டு போகணும். நம்ம யூஸ்வலாக ப்ரிப்பேர் ஆகும்போது எல்லாரும் நாக் பண்ணணும், எக்ஸ்கியூஸ் மீ கேட்கணும், உள்ள போய் விஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொன்னால் உட்காரணும். ஸோ அந்த ஒரு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 அந்த மாதிரி போகாமல் ஒரு கூல் மைண்டில் அங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் லைக் நிறைய ப்ரிப்பரேஷன் அப்போவே சொல்லுவாங்க. லைக் சேர் டர்ன் ஆகியிருந்ததுன்னா கரெக்டாக சேரை போட்டு ஒரு நார்மலாக நம்ம அப்படி தான் பிஹேவ் பண்ணுவோம். பட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் எப்படி பிஹேவ் பண்ணுறோன்றதுக்கு தான் அங்கே இருக்க ட்ரைனிங்கே. ஸோ அங்கே ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம அதே கூல் ஹெட்டோட போனோம்னா இன்னும் ஃபேஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். என்னோட செகண்ட் இன்டர்வியூவில் அவங்க லேடி மெம்பர் வந்து வாட் ஆர் யுவர் ப்ளஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அண்ட் பீயிங் எ விமென் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் கொண்டு வரலான்னு நினைக்கிறீங்க சர்வீஸில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் சொன்னது வந்து எப்போவுமே நிறைய வேர்ல்ட் லெவல் லீடர்ஸுமே நிறைய விமென் இருக்காங்க. ஸோ விமென்னால் வந்து இருக்கிற லீடராக ஒரு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தது, விமென் லீடர்ஸ் வரும்போது விமெனோட டெவலப்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது மென் லீடர்ஸ் இருக்கிற சமயத்தை விட. அவங்க இருக்கிறப்போ இல்லைங்கிறது இல்லை, மென் இருக்கும் போதை விட ஒரு லேடி லீடராக இருந்தாங்கன்னா அந்த சமயத்தில் விமனோட எம்பவர்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நான் வந்து என்னால் என்ன கான்ட்ரிபியூஷன் விமென் பண்ண முடியுமோ அந்த லெவலில் பேசிக் எஜுகேஷனில் ஆரம்பித்து நெக்ஸ்ட் லெவல் கான்ட்ரிபியூஷன் வரைக்கும் என்னால் என்ன எஃபர்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இன்னொரு கொஸ்டின் அவங்க கேட்டது, இப்போ நிறைய பேர் ஆல்ரெடி சர்வீஸில் இருக்காங்க, நீங்கள் வந்து என்ன புதுசாக சேஞ்ச் பண்ணிட போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஆல்ரெடி எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, வி ஹாவ் more than 7.5 crore பாப்புலேஷன். ஸோ எல்லாரும் அவங்கவுங்க ரோலை எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ரோலை நான் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். என்னால் எவ்வளோ பேருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் சர்வீஸ் பண்ண முடியுமோ அந்த பெஸ்ட் சர்வீஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்கறதுக்கு சர்வீஸ்க்கு வரேன். இட்ஸ் நாட் தட் நான் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட முடியுன்றதுலாம் இல்லை. என்னால் என்ன கான்ட்ரிபியூஷன் என்ன சர்வீஸ் பண்ண முடியுமோ அந்த கான்ட்ரிபியூஷனை கொடுக்கறதுக்கு ஃபுல் எனர்ஜியோட என்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ எனக்கு எப்போவுமே இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட நேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால என் பேரோட மீனிங் என்ன, ஏன் இந்த பேர் வச்சாங்க அப்படி சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
நான் மார்க் இன்டர்வியூஸ் கொஞ்சம் ஒரு 2 அட்டென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி தான் நான் பர்ஸ்பெக்டிவ்லேயும் போயிருந்தேன். அதே தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மீனிங் அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலாக இன்டர்வியூவில் வந்து எனக்கு பர்சனலி என் நேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால மந்தாக்னி இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் சொல்லுவாங்க. என்னோட நேம் மை நேம் இஸ் மந்தாக்னி அப்படின்னு சொன்னோன்னே யூனிக்காக இருக்க நேம். ஸோ வாட் இஸ் மீனிங் ஆஃப் த நேம், ஏன் இந்த நேம் வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆக்சுவலி மந்தாக்னி இஸ் நேம் ஆஃப் ரிவர் இன் ஹிமாலயன் ரீஜன், உத்தரகாண்டில் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் யூஸ்வலாக ஸ்டார்ட் ஆகும் இன்டர்வியூ. அண்ட் மந்தாக்னியோட இன்னொரு மீனிங் வந்து வெரி காம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்டர்வியூ போர்டில் அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் உத்தரகாண்டில் இருக்க ரிவர் அப்படின்னு சொன்னால் மார்க் இன்டர்வியூ யூஸ்வலாக உத்தரகாண்ட் ஸ்டேட் பற்றி, ஹிமாலயன் ட்ரிபியூட்ரிஸ் பற்றி, சாரி கேஞ்சஸோட ட்ரிபியூட்ரிஸ் பற்றி, கேஞ்சஸோட ஒரிஜின் ரிவர் இது. ஸோ அதுக்கப்புறம் கேஞ்சஸ் பற்றி ட்ரிபியூட்ரிஸ் பற்றிலாம் கேட்டாங்க. ஸோ நான் அந்த ஆஸ்பெக்டில் ஜியாகிரபிக்கல் பர்ஸ்பெக்டிவ்லேயே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இன்டர்வியூ போர்டில் போனோடனே காமா, நீங்கள் காம் பர்சனா, வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டாங்க சைக்கலாஜிக்கலி. ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஓகே இந்த மாதிரி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜர்க் வந்தாலும் தென் ஐ ஆன்சர்ட். எப்போ பேஷண்ட் காமாக இருக்கணுமோ அந்த டைமில் பேஷண்ட்டாகவும், எப்போ போல்டாக இருக்கணுமோ அந்த டைமில் போல்டாகவும், சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னோட பிஹேவியர் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஆன்சர் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் டைம் போனோடனே ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்தே பேர் என்னன்னு கேட்டோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு குஷியாச்சு. ஓகே எல்லா இடத்துலையும் இப்படி தான் கேட்பாங்க, இங்கேயும் இப்படி தான். பட் அடுத்த கொஸ்டின்லேயே நெக்ஸ்ட்டு நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று வந்தோடனே ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஹெசிடேஷன் இது வருது. தென் அப்புறம் நார்மலாக எல்லா இதுலேயுமே டீட்டெயில்ஸ் ஆஃப் என்னோடய ஸ்கூலிங் பற்றி, எங்கெல்லாம் ஸ்கூலிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்னோடய ஸ்கூல் நேம் 10th வந்து மாமல்லன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரமில் அங்கே படித்தேன். அண்ட் 12th வந்து டிஏவி கோபாலபுரம் சென்னையில் படித்தேன். ஸோ 2 ஸ்கூல்லையுமே அந்த ஃபஸ்ட்டு ஸ்கூலில் மாமல்லன் எந்த மன்னரோட பேர், அவர் என்ன ரெஜிமேல என்னெல்லாம் பண்ணார், அப்புறம் மாமல்லபுரம் பற்றி, அந்த ஷோர் டெம்பிள் பற்றி, அந்த மாதிரி கொஷின்ஸ் இருந்தது. தென் டிஏவினா ஆரிய சமாஜ், சோஷியல் மூவ்மெண்ட்ஸ், ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் பற்றிலாம் இருந்தது. தென் காலேஜுமே கிரெசன்ட் இன்ஜினியரிங் காலேஜில் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தேன். ஸோ அலிகார் மூவ்மெண்ட் பற்றி நான் வந்து ஆக்சுவலி டிஏவி ஆரிய சமாஜ் ஜென்ரலாக படிச்சுட்டு அதோட விட்டுட்டேன். பட் போர்டில் வந்து அலிகார் மூவ்மெண்ட், தியோபன்லாம் நீங்கள் கிரெசன்ட்டுன்னு சொன்னதுனால அலிகார் மூவ்மெண்ட் பற்றி, அது எப்படி சோஷியல் ரிஃபார்ம் கொண்டு வந்தது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. ஸோ நம்ம டக்குன்னு ஒரு விஷயத்தில் நம்ம மார்க்கில் என்ன அட்டென்ட் பண்ணுறோமோ அந்த பர்ஸ்பெக்டிவ்லேயே இல்லாமல் ஒரு வைட் பர்ஸ்பெக்டிவாக என்னென்ன ஆங்கிளில் எல்லாத்துலேருந்து கொஸ்டின் வர முடியுமோ அந்த ஆங்கிளில் பார்க்குறது வில் பி மோர் யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் நேட்டிவ் பிளேஸ் பற்றி எல்லாம் கேட்டாங்க. ஒன் திங் அவங்க கேட்டு சில விஷயம்லாம் நிறைய தெரியாததெல்லாம் எனக்கு தெரியலன்னு தான் சொன்னேன் டைரெக்ட்லி. ஒரு விஷயம் அவங்க கேட்டு தெரியலன்னு சொன்னதுக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டது வந்து, எந்த ரிவர் வந்து தமிழ்நாட்டிலே ஒரிஜின் ஆகி இங்கேயே முடிஞ்சிருது வேறு ஸ்டேட்லேயே இல்லாமல், அது வந்து தாமிரபரணி ரிவர் திருநெல்வேலியில் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருந்து நேட்டிவ் பிளேஸாக இருந்து இந்த கொஸ்டின் தெரியலையே அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இதை தெரிஞ்சுக்காமல் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்தை கொஞ்சம் காட்டவும் செஞ்சுட்டேன்னு நினைக்கிற ஒரு கொஸ்டினில். தென் அதுக்கப்புறம் ஜென்ரல் பிடெக் பற்றி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பற்றி, சைபர் கிரைம் பற்றி, அதுக்கப்புறம் ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் லைக் செல்ஃபோன் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி டவர்லேருந்து சிக்னல் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, அந்த மாதிரியான டிகிரியில் ஓரியன்டில் ஆன கொஷின்ஸ்லாம் இருந்தது. சிலதெல்லாம் பேசிக் கூட எனக்கு ஞாபகம் இல்லாத சுச்சுவேஷன்ஸ் வரும்போதும் அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டே போகும்போதே ஃபஸ்ட்டு மைண்ட் செட் எனக்கு தெரிஞ்சு நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது, நான் ப்ரிலிம்ஸ்லேருந்துமே அந்த மைண்ட் செட்டில் தான். ஐம் அன் அஃபீஷியல், நான் ஆல்ரெடி செலக்ட் ஆன ஒரு அஃபீஷியல், நான் எப்படி ஒரு கூலாக அந்த ஹேண்டில் பண்ணுவேனோ, ஒரு மீட்டிங் போகிற அஃபீஷியல் எங்கேயா டென்ஷன் ஆகி இருப்பாங்களா, அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. என்ன இருக்குதோ, என்ன மேனேஜ் பண்ண முடியும், எப்படி சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் தான் அது. அது ஒரு இட்ஸ் அ சிச்சுவேஷன் வேர் யூ ஆர் டெஸ்டட் ஃபார் யுவர் எபிலிட்டி அண்ட் பர்சனாலிட்டி. அந்த சிச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணுறோங்கிறது தான். அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ். அதனால தெரியலன்னு சொன்னதுக்கும் சில இதில் ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நான் அந்த ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் ஃபேஸில் காட்டினது என்னாலேயே முடிச்சிட்டதுக்கப்புறம் உணர முடிஞ்சது. பட் ஸ்டில்
அது அவ்வளோ ரோல் ப்ளே பண்ணாமல் எனக்கு ஒரு பாசிட்டிவ் இதே ஐ காட் செகண்ட் ஸ்லாப் அதில் வந்து கிடச்சிது. தென் நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ இருக்கும்போது ரொம்ப இந்த மாதிரி பேசிக்லாம் இல்லை. ஏன் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி குரூப் 1 சர்வீஸில் இருந்துட்டு இருந்தேன், அதோடைய அடுத்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸோ ரொம்ப இந்த மாதிரி பேசிக் பேரில் ஆப்வியஸ்லி எல்லோரும் ஃபஸ்ட்டு பேரில் வந்து யூனிக்னஸ்னால பேரில் தான் ஆரம்பிச்சது. எல்லாரும் கேட்குற கேள்வி வந்து ஃபஸ்ட்டு ஏன் ஆல்ரெடி குரூப் 1 சர்வீஸில் இருக்கீங்க, வை கெட்டிங் திரும்ப வந்து ஏன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்க, திரும்ப ஏன் என்டையர் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுறீங்க அப்படின்னு தான். நான் மை ஆன்சர் வாஸ் என்னோட இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்டிவ்க்கு எனக்கு டெப்டி கலெக்டர் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் சச் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ் இஸ் நோ லெஸ் தென் எனி அதர் ஜாப். பட் என்னோட பர்சனாலிட்டி பீப்புள் ஓரியன்டாக ஒரு வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் அண்ட் வேரியஸ்னஸ் எதிர்பார்க்கும் போது என்னோட பர்சனாலிட்டிக்கும் குணாதிசயத்துக்கும் இது மோர் சூட்டபிளாக இருக்கிறதுனால அந்த போஸ்டில் எதுவும் எந்த மாற்றமும் இல்லை. என்னோட பர்சனாலிட்டிக்கு இதுதான் தகுந்தது அப்படின்றதுனால இதுக்கு வேணும்னு ஆசைப்பட்டு திரும்ப அப்பியர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அதில் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கும்போது 1 இயர் ட்ரைனிங் முடிச்சுட்டு 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த 1 இயர் ஒர்க்கிங்கில் நீங்கள் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணீங்க, என்னெல்லாம் ஜிஎஸ்டி வந்து அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகி கொஞ்சம் 1 or 2 இயர்ஸ் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது ஹவு இஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஜிஎஸ்டி, எப்படி ஒரு காமன் மேனுக்கு அந்த ஜிஎஸ்டி ஜென்ரல் பர்ஸ்பெக்டிவ், அதாவது ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாமல் ஒரு ஜென்ரல் லேமேன் பர்ஸ்பெக்டிவில் எப்படி இம்பேக்ட் ஆகும் அந்த மாதிரி கொஷின்ஸு அண்ட் ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் நிறையா இருந்தது.